ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பைசியான சிக்கன் சுக்கா ரெசிபி. இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசையோடு சாப்பிட்லாம். சாதம் வச்சு ரசம் ஊற்றி இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வாங்க சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு பேன் சூடானதும் 50 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெய் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 150 கிராம் பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயத்தை தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு மசாலா பரட்டிடுறேன். நான் 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு இந்த மசாலெல்லாம் சிக்கனோட சேரணும். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. இதை பிரட்டி விட்டு நல்லா அமுக்கி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுருங்க. இந்த மசாலாலாம் சிக்கனோட சேர்ந்துடும். மூடி போட்டு நான் மூடி வச்சுட்டு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த சிக்கனில் மசாலாலாம் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சுக்கா ரெடி பண்ணிடலாம். ஆனியன் ஃப்ரை பண்ண அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம பிரட்டி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். சிக்கன் வந்து சுருள வதங்கணும் எண்ணெயில். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. நம்ம எவ்வளோ வந்து நான்வெஜ்ஜை வந்து சுருளை வதக்குறோமோ அப்போ தான் அதோட டேஸ்ட்டுலாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கும் போதே நம்ம சிக்கன் பிரட்டி வச்சுருந்த பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் கழுவி அப்படியே இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது சிக்கன் குக் ஆகிறதுக்கு 7 to 10 மினிட்ஸ் தான். பாருங்கள், இதில் சிக்கன் வந்து நல்லா நம்மளுக்கு குக் ஆகி தண்ணிலாம் வற்றி சூப்பராக சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 கொத்து மல்லித்தலை தூவி விட்டு இது எல்லாத்தையும் பிரட்டி விட்டீங்க அப்படின்னா இந்த சிக்கன் சுக்கா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம போடுற ஜீரகத்தூள் மிளகுத்தூள் தான் டேஸ்ட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதாங்க, சுவையான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நான் தேங்காய் எண்ணெய் வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதில் செஞ்சிடலாம். தேங்காய் எண்ணெய் வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.